ஸோ இப்போ ஒரே கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 4000 லைக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ 1 கிளிக்கில் 1000 லைக்ஸ் வந்து நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன்னு நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ வெல்கம் பேக் டு தி சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ட்ரிக் சொல்லித்தரப்போகிறேன். அந்த மூலிமா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே லைக்ஸ் வந்து உங்களோட போஸ்ட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் எங்ககிட்ட சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் ஃபாலோவர்ஸ், லைக்ஸ் அண்ட் வியூஸ் வந்து பை பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும். வாட்ஸ்அப்பில் எங்ககிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ ஃபாலோவர், லைக்ஸ் அண்ட் வியூஸ் வந்து நீங்கள் பல்காக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே கம்மி அமௌண்ட்லேயே. ஸோ இந்த மாதிரி நாங்கள் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லா சோஷியல் மீடியா சர்வீஸுமே நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஃப்ரீயாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக இன்க்ரீஸ் பண்ணுற வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். அங்கேருந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் ஜஸ்ட் வந்து ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் 5 to 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் இதே பேஜில். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வந்து ஆப்ஷன்ஸ்க்கு போவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது உங்களுக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஐ எம் நாட் யூர் ரோபோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் கிளிக் பண்ணக்கப்புறம் 5 to 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இங்கே பாருங்கள், கண்டினியூவில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஆட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஆடை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒரு ஆடு ரிமூவ் ஆனக்கப்புறம் 20 செகண்ட்ஸ்க்கு ஒரு டைமர் ரன் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் பேஜ் வச்சிருக்கீங்க, பிஸ்னஸ் பேஜ் இல்லை பர்சனல் ஐடி வச்சிருக்கீங்க. என்னதான் ரீல்ஸ் போட்டாலும் சரி, என்னதான் போஸ்ட் போட்டாலும் சரி, லைக்ஸ் வர மாட்டேங்குது, வியூஸ் வர மாட்டேங்குது, ஃபாலோவர்ஸ் வர மாட்டேங்குதுன்னு நினச்சி நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கம்மி அமௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்காக ஃபாலோவர், லைக்ஸ் அண்ட் வியூஸ் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ டைமிங் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே ஐ எம் நாட் யூர் ரோபோட்டில் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட்டில் ப்ளூ கலரில் கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு 7 செகண்ட் டைமர் ரன் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு ஆட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஆடை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் முடிஞ்சக்கப்புறம் கெட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ கெட் லிங்க்கை 2 டைம் கிளிக் பண்ணி பேக் வரணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் பண்ணி காட்டுறேன், அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துருங்க. அகைன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஃப்ரீ லைக்ஸ் அப்படி போட்டிருக்குது. ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னா யூஆர்எல், எந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு லைக்ஸ் வேணும் அந்த போஸ்ட்டோட யூஆர்எல் போடணும். அப்புறம் இமெயில் அட்ரஸ் போடணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் இந்த போஸ்ட்டில் நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோட யூஆர்எல் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் 305 லைக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் யூஆர்எல். இப்போ வந்து உங்கள் ஃபோனில் ஏதாச்சும் ஒரு இமெயில் ஐடி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த இமெயில் ஐடியோட இங்கே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் உங்களுக்கு இது ஒர்க் ஆச்சா இல்லையான்னு. ஸோ இது எல்லாமே கொடுத்தக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் கெட் ஃப்ரீ லைக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு டைமர் ரன் ஆகும். ஸோ டைமிங் முடிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வரும். நீங்கள் இப்போ ஜிமெயில் கொடுத்தீங்களா பார்த்தீங்களா? கண்டினியூவில் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூவில் கிளிக் பண்ணக்கப்புறம் இங்கே மெயில் வரும் பாருங்கள். மேலே எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்கள். ஸோ இப்போது நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு வரும் பாருங்கள், மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் அதில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோடு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வெரிஃபிகேஷன் கோடில் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபைல வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வெரிஃபைல கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். 30 மினிட்ஸில் உங்களுக்கு எல்லா லைக்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.